அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி தமிழில் சண்டம் எடுக்கிறது, எப்படி 20 நாளைக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டடி பிளானை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு செக்லிஸ்ட்டை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது அமைய போகுது, இந்த ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றது அமைய போகுது. அதாவது எப்படி நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த செக்லிஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே அந்த செக்லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எத்தனை நாளைக்கு படிக்க போகிறோம், இது எல்லாத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த செக்லிஸ்ட்டோட பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த ஒரு பிடிஎஃப் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 12th பசங்களும் சரி 11th பசங்களுக்கும் சரி இந்த ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருந்தேன். அந்த ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவங்க சொன்னாங்க. அப்போது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு செக்லிஸ்ட் எது அப்படின்னா இது ஒன்று. அதனால் நீங்கள் தமிழில் சென்டம் எடுக்கணும், எனக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த ஒரு செக்லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் 20 நாளைக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 20 நாளைக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 டேஸாக பிரிச்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கணும் வர காலத்தில். அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு டாப்பிக்கு என்ன பண்ணலாம்னா 4 நாள் படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு டாப்பிக்கை 4 நாளா? ஆமாம், உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை 4 நாள் கூட நீங்கள் படிக்கலாம். அது எப்படி படிக்கலாம், எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வரக்கூடிய 4 நாள் அப்படின்றது டே 1 to 4 அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாகவே எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா 1 மார்க்கு. எங்கெங்கெல்லாம் 1 மார்க் இருக்கோ எல்லா 1 மார்க்கையும் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். இப்போ புக் பேக் இருக்கா, புக் பேக்கை படிச்சிடணும். அதுக்கடுத்து புக் இன்செட் இருக்கா, புக் இன்செட் படிச்சிடணும். அதுக்கடுத்து செய்யுள் வினாக்கள் இருக்கா, செய்யுள் வினாக்கள் படிச்சிடணும். அந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் தேடி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க்கை படிக்கணும். அப்போது எல்லோரும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் சென்டரில் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்படி ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் பார்க்கணும், புக் பேக் 1 மார்க் படிக்கிறீங்க, ஓகேவா? 4 நாள் சொல்லியிருக்கேன். 4 நாள் நீங்கள் படிக்கலாம் சார். ஃபஸ்ட்டு 3 நாள் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஃபஸ்ட்டு 4 டாபிக் படிச்சுக்கிறேன் சார். அடுத்த ஒரு நாளில் நான் இலக்கண குறிப்பு நூலாசிரியம் படிச்சுக்கிறேன் சார். அடுத்து வரக்கூடிய 2 நாள் நான் இதெல்லாம் படிச்சிடறேன் சார். அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு புக் பேக் படிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். புக் பேக் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிக்கு. அப்போது நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 ரூபா வரும். எவ்வளோ ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு இருக்கோம், அதிகபட்சம் ஒரு 10 ரூபா ஆகும். இது உன்னுடைய தமிழில் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல். அதனால் இது கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருக்கணும். ஏன்னா 11th பசங்களும் சரி 12th பசங்களும் சரி முடிச்சுட்டு வரும்போது எக்ஸாமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா செக்லிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரொம்ப முக்கியம் எல்லாரும் இந்த ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது கொஞ்சம் அலுப்பு பார்க்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் சென்டரில் போயிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 ரூபா ஆகும். இதை என்ன பண்ணுவோங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்சைட் 1 மார்க் படிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஒரு டிக்கு. இலக்கணம் 1 மார்க் படிச்சிட்டிங்களா, இலக்கணம் இருக்கக்கூடிய 1 மார்க் படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து திருக்குறள் 1 மார்க், திருக்குறள் 1 மார்க் படிச்சிட்டிங்களா, இலக்கண குறிப்பு 1 மார்க் படிச்சிட்டிங்களா, நூலாசிரியர் குறிப்பு 1 மார்க் படிச்சிட்டிங்களா, பாடல் வரிகள் யாரை கூறியது, ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு அது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது சொல்லும் பொருளும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பாடல் கொடுத்துருவாங்க, ஒரு செயலொடியிலான பாடல் கொடுத்துருவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய 4 நாள் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 மார்க் அப்படின்றத படிக்க போகிறீங்க. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து பார்ட் 2, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 1லேருந்து 4 பார்த்தோமா, அடுத்து 4லேருந்து 8 நாள். ஓகேங்களா? அடுத்து 4லேருந்து 8 நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2 மார்க் வினாக்களை நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஒரு பிளானில் போனோம் அப்படின்னா தமிழில் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் அப்படின்னு இருக்கலாம். ஃபஸ்ட்டு செய்யுள் 2 மார்க் படிச்சிங்களா அப்படின்னு பாருங்கள். படிச்சிட்டிங்கன்னா ஒரு டிக்கு. உரைநடை, திருக்குறள், இலக்கணம், மைமொழி சொற்கள், கலை சொல்லு, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாக தமிழில் சென்டம் அப்படின்றதே வாங்கலாம். இந்த ஒரு செக்லிஸ்ட் இருக்குது, நீங்கள் இந்த ஒரு பிளானில் போகிறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ செய்யுள்ள இருக்கக்கூடியது, உரைநடையில் இருக்கக்கூடியது, திருக்குறள், இலக்கணம், மயங்கொழி சொற்கள், கலைச்சொல், இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்கள். அப்போ கலைச்சொல் படிச்சிட்டோமா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை தமிழில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். இரு சொற்களை கொடுத்தோம்னா 2 சொற்கள் இருக்கும், அதை ஒரே தொடரில் அமைக்க சொல்லுவாங்க. அது படிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். அது படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிக்கை போடுங்க. அதுக்கடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம், விடைக்கேற்ற வினா, மனப்பாட திருக்குறள், ஊர் பெயர் மருவு, தொகை
புகை சொற்களை அடையாளம் காணுதல், கலவை தொடராக மாற்று. கிட்டத்தட்ட ஒரு 13 டாபிக் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த 13 டாபிக் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் 4 நாள் எடுத்துக்கலாம். 4 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நான் வந்து ரொம்ப டைம் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு டாப்பிக்குமே 4 நாள் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். மொத்த தமிழ் வந்து 5 பகுதியாக பிரிக்க போகிறோம், மனப்பாட பகுதி வரையும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை இருக்கக்கூடிய இந்த 13 டாபிக் என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 நாள் நீங்கள் படிங்க. அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது சார், எனக்கு இது ரெண்டுத்தையும் வந்து இந்த ஒரு 4த்தையும் சேர்த்து எனக்கு ஒரு நாளில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னா அது 4த்தையும் நீங்கள் பிளான் பண்ணி படிக்கலாம். அப்போ எப்படி பிளான் பண்ணணுமா? அப்போது சார் ஃபஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய 3 எனக்கு ஈஸி, அதுக்கு ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன், அது ஒரு நாளுக்குள்ளே நான் படிச்சிருவேன் அப்படின்னா அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை டிக் போட்டு வச்சுருக்கணும். அப்போது அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுருக்கீங்கல்ல, அது எப்பயுமே உங்கள் கூட கையில் இருக்கணும். நம்ம பண்ணுறோமா, படிச்சுட்டு வரமா, முடிச்சுட்டு வரமா அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் போட்டே வரணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து பார்ட் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், 1 to 4, அடுத்து 4 to 8, அதுக்கடுத்து 8 to 12. டே 8 to 12 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 மார்க் அப்படின்றத என்ன பண்ண போறீங்க அப்படின்னா படிக்க போறீங்க. 3 மார்க். ஓகேங்களா? சிறுவினாக்கள் அப்படின்றத படிக்க போறீங்க. சரிங்களா? அப்போ சிறுவினாக்கள் பாருங்க. அப்போ புக் பேக் சிறுவினாக்கள், உரைநடை சிறுவினாக்கள், இடம் சுட்டி பொருள் விளக்குக, திருக்குறள், உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. அப்போ இது எல்லாமே படிச்சிட்டோமா அப்படின்றது இங்கே செக் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து பாருங்க, அடிப்பெறலாமல் எழுதுக, இலக்கண விழா, அப்போ வளாநிலை, வலு இந்த மாதிரி கேட்பாங்க. வளாநிலை எழுதுக, வலுவை எழுதுக, அப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது உரை பத்தியை படித்து விடையளிக்க, அணி, நிரல் நிறை அணி, தற்குறிப்பேற்றணி, அழகீட்டு வாய்ப்பாடு. அழகீட்டு வாய்ப்பாடுலாம் ரொம்ப முக்கியம். அழகீட்டு வாய்ப்பாடு படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்க. அதுக்கடுத்து குறிப்பு வரைக வினாக்கள், ஏதாச்சும் பரஞ்சோதி முனிவர் குறிப்பு வரைக சொல்லலாமா, முல்லைப்பாட்டு நப்பூது நாள் குறிப்பு வரைக. அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்க. இதுக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொத்தம் 4 நாள் அப்படின்றது கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்க, அப்போது புக் பேக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் வினாக்கள் வந்து படிக்க போறீங்க. அப்போ நீங்கள் பிரிச்சுக்கலாம், சார் இந்த இருக்கக்கூடிய 4 நாள் நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்னா 12 டாபிக் இருக்குது. அந்த ஒரு நான் என்ன பண்ண அப்படின்னா 4 டாப்பிக்கை நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை வந்து ஒரு நாளில் படிப்பேன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 டாப்பிக்கை வந்து அடுத்த ஒரு நாளில் படிப்பேன். அப்போது 4 நாளாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக, சிம்பிளாக, அசால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அப்போது இந்த இதை மட்டும் ஒரு நாளில் படிப்பேன், அடுத்து வரக்கூடிய 4 டாபிக் ஒரு நாளில் படிப்பேன். அப்போ அந்த மாதிரி 4 நாள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இதில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்றது ஃபுல்லாக முடிஞ்சிடும். தமிழில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாமே நீங்கள் வந்து கலக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும், 95+ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றது கான்ஃபிடென்ட் தரும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? டிக் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், இவ்வளோத்தையும் முடிச்சிட்டோமா, ஓகே இவ்வளோத்தையும் நம்ம முடிச்சிட்டோமா, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நமக்கு தோணும், இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கே தோணும். அதனால் வந்து இந்த ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எக்ஸாமுக்கு. அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது வரையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது பார்ட் 4. ஓகேவா? அதில் இருக்கக்கூடியது பாருங்கள், செய்யுள் புக் பேக் வினாக்கள் படிச்சிட்டோமா, அதுக்கடுத்து உரைநடை படிச்சிட்டோமா, திருக்குறள் படிச்சிட்டோமா, கடிதம் படிச்சிட்டோமா, உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அது படிச்சிட்டோமா, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக படிதம் இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து வகுப்பு சேர்க்கை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், மொழிபெயர்க்க, இலக்கிய பாராட்டுக, வாழ்த்து மடல் இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து பார்ட் 5 பாருங்கள், துணைப்பாடம் கதை, குறிப்புகளை கொண்டு உறுப்பு கலவில் நாடகம் எழுதுக, கட்டுரை, சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி, கலை திருவிழா இதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்க. அப்போது வரக்கூடிய அந்த 20 நாள் அப்படின்றது, அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 12, 13, 14, 15, 16 வரையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்ட் 4க்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 12 to 16 நாள் அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பார்ட் 4க்கு எடுத்துக்கோங்க. பார்ட் 4ல் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கிறோமா அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்போது இது எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னா ஈஸியாக, சிம்பிளாக ஒரு 20 நாளில் வந்து தமிழ் இது வரையும் படிக்கலை, இது வரையும் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அசால்ட்டாக தமிழில் என்ன பண்ணலாம்னா ஃபுல் மார்க் வாங்கலாம். ஈஸி தூசி அப்பளை விட அப்படின்ற மாதிரி, சமமாற்ற சால்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. 4 நாளாக ஒதுக்க போகிறோம். ஒதுக்கிட்டு இந்த ஒரு செக்லிஸ்ட் டவுன்லோட் பண்ண போகிறோம், பக்கத்தில் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம், படிக்க போகிறோம். ஓகேவா? புக் பேக் 1 மார்க்கு, செய்யுள் 1 மார்க்கு அதெல்லாம் படிக்க போகிறோம். 4 டிக் பண்ணுறோமா, ஒரு டாப்பிக்கு டிக் பண்ணுறோமா, 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த டாபிக் முடிச்சிட்டோமா, டிக் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர், கிரேட், ஈஸியாக தமிழில் ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே 16 to 20, 16 நாள்லேருந்து 24 நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் 5 இதை படிச்சிட்டோமா அப்படின்னு பாருங்கள். அப்போ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தமிழில் ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்கலாம். யாருக்கெல்லாம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு, தமிழுக்கு மட்டும் இல்லை, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோஷியலுக்குலாம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார், எங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றி அப்டேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக பிரத்யேகமாக தமிழ் மாணவர்களுக்காக வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும், எக்ஸாம் பற்றி அப்டேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் அப்படின்றது ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த ஒரு பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் ஒரு கிளிக் டவுன்லோட். சரிங்களா? அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் செக்லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் தமிழ் எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி.